இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பருப்பு கீரை வந்து கடைய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சிறு பருப்பு எடுத்துக்கிறேன் நான். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அதே டம்ளர் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 100 இருக்கும் போல் பருப்பு அந்த அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்து வந்துடலாம். வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு பருப்பு. பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாமே பெரிய பெரிய சைஸ் கட் பண்ணிக்கேன். பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டால் தான் காரம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கணும். நம்ம வந்து கடைஞ்சிருவோம் இதை வெந்த உடனே. இப்போ அது கூடவே சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட். அது கூடவே மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவும் ஆட் பண்ணி மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு போட்டுருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள் ஆட் பண்ணிக்கோம். அவ்வளோதான். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு நல்லா வேகணும், அதுக்காக வந்து தண்ணி கொஞ்சம் மேலே இருக்க மாதிரியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை வந்து மூடி விசில் வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் வச்சாச்சு. நல்லா விசில் வரட்டும், ஒரு 2-3 விசில் வரட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம விசில் வரத்துக்குள்ளே நம்ம வந்து கீரையை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நான். நல்லா பருப்பு வந்து வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கீரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குக்கர் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி குக்கர் விசில் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சுக்கோம். இப்போ இது கூட வந்து நம்ம இந்த கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு கீரை நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கோம். 2-3 வாஷ் பண்ணிக்கோங்க, மண் இல்லாமல் எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து நம்ம அந்த டால் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சுள்ள பருப்பு அது கூட வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா கீரை வந்து வதங்கிடும். நம்ம கலரும் போதே நல்லாவே வதங்கிடும். தண்ணியெலாம் ஆட் பண்ண வேணாம், இந்த தண்ணியே போதும். சப்போஸ் தண்ணி நீங்கள் பருப்புக்கு ரொம்ப கம்மியாக வச்சுக்கிங்கன்னா அப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிச்சு. இப்போ புளி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். நல்லா ஒரு 2 செகண்ட் வந்து கீரை வேகட்டும். நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும் கீரை இதுலேயே. பாருங்க, இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப இல்லை, ஒரு 2 செகண்ட் வெந்தாலே போதும். கீரை நம்ம கடைஞ்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கீரைக்கு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணி இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து தாளித்து எடுத்துக்கலாம். கீரைக்கு எண்ணெய் ஊற்றி அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ இதை நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றி அடுப்பு பற்ற வச்சாச்சு. இதை இப்போது நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். கடுகு, காஞ்ச மிளகாய், சீரகம், கருவேப்பிலை. நீங்கள் பூண்டு வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பூண்டு ஆல்ரெடி வந்து கீரையில் போட்டுட்டேன், அதனால தான் ஆட் பண்ணலை. இப்போ நம்ம இறக்கி வச்ச பருப்பை வந்து சட்டியில் மாற்றிடலாம். தண்ணி இல்லாமல் கீரை மட்டும் இப்படி எடுத்து சட்டியில் ஆட் பண்ணணும். இந்த மாதிரியே எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம் பருப்பு சட்டியில். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து மாற்றியாச்சு. நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ அந்த கீரை தண்ணியுமே இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம தாளித்து வச்சோம்ல அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இது கூட. பாருங்கள், நம்ம தாளித்து வச்சோம்ல அதுவுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக அழகாக வந்து பருப்பு கீரை வந்து ரெடி ஆகிட்டு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப டேஸ்டான பருப்பு கீரையிலே வந்து ரொம்ப டேஸ்ட் அப்படி பார்த்திங்கன்னா பருப்பு கீரை தான். நம்ம வந்து சிறு பருப்பு போட்டு வைக்கலாம், பருப்பு போட்டு வைக்கலாம், இல்லை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டு. கண்டிப்பாக வீக்லி ஒரு டைம் வந்து கீரை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சேர்த்துக்கணும். ரொம்ப நல்லது.
ஒரு டைம்ன்றது 2 டைம் கூட சேர்த்துக்கலாம். சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே ஒரு கீரை வந்து நம்ம ஆட் பண்ணணும், ஒரு கீரை வந்து சேர்த்துக்கணும் அப்படின்வாங்க. நம்மளால் முடியலைன்னா வீக்லி ஒரு டைமோ இல்லை 2 டைமோ கீரை வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சில பேர் வந்து அரைக்கீரை தான் சாப்பிடுவேன், சிறுகீரை தான் சாப்பிடுவேன்னுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எல்லா கீரையிலும் ஒவ்வொரு புரோட்டீன் இருக்குது. நம்ம எல்லா கீரையுமே சேர்த்துக்கணும். அது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.